முதல் வசனமா யோவான் 14வது அதிகாரத்துல 28, 29. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஏசப்பா தன்னுடைய சீஷர்கள்ட்ட அன்று இரவு ராபோஜனத்தின் அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டுட்டு போக போறேன், என் பிதாவிடத்துலதான் போக போறேன், ஆனா திருப்பி நான் உங்க இடத்துல வருவேன்னு சொல்றாங்க. ஆனா இது நடக்கும் பொழுது, நாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். இத நடக்கும் பொழுது நீங்க இன்னும் விசுவாசத்துல நீங்க உறுதிப்படணும் அப்படிங்கிறத கர்த்தர் இங்க சீஷர்களுக்கு நமக்கும் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அநேக தீர்க்க தரிசனங்களை கடந்த பைபிள் முழுக்க நமக்கு ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொரு காலகட்டத்துல நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இன்றைய காலகட்டத்துக்குன்னு பாக்குறப்ப நமக்கு கடந்த 5-6 ஆண்டுகளாக வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள எல்லா வசனங்களுக்குரிய அர்த்தங்களையும் அதற்குரிய சாட்சிகளோடு கூட சகோதரர் மூலியமாக கர்த்தர் நமக்கு இந்த வீட்டு சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதற்காக நாம நன்றி கூறுவோம். அதே போல அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல உலக யுத்தம் வருங்கிற காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற என்னென்ன சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும் அப்படிங்கிற அந்த காரியங்களை குறித்துமே கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தாரு. அது எல்லா காரியங்களுமே இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னாக்க, அப்ப நாம இன்னும் கர்த்தர் அடையாளங்களை கொடுத்ததுக்கு காரணமே தன்னுடைய வருகைக்கு முன்னாடி இன்னென்ன மாதிரியான அடையாளங்கள் நடக்குது. இதே அடையாளங்கள் கடந்த 2000 வருஷமா தான் வெவ்வேறு விதத்துல நடக்குது. ஆனா இப்ப இது கடைசி காலமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அடையாளங்களையும் சேர்த்து நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப நாம இன்னும் இதெல்லாம் நடக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் பைபிளோட ஒப்பிட்டு பாக்குறப்ப நியூஸ்ல என்ன சொல்றாங்க, வேற நம்ம இன்டர்நெட்ல போய் நம்ம நிறைய இடத்துல போய் சர்ச் பண்ணி பாக்குறப்ப நடக்கிற காரியங்களை வச்சு பாக்குறப்ப அவ்வளவு நமக்கு வசனங்களை ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த எல்லா உணர்வும் அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம இன்னும் அதிகமாக விசுவாசத்துல வளரணும். விசுவாசம் இல்லாமல் ஒருவருமே தேவனை தரிசிக்கவே முடியாது. ஏன்னாக்க இப்ப கடந்த யுத்தங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். இடையில யுத்தங்கள் நின்று போயிருச்சு. குறிப்பா சமாதான பேச்சுவார்த்தை இஸ்ரேல் தேசத்துக்கும் மத்த சுற்றி இருக்கிற காசா, ஹமாஸ் அவங்க கூட எல்லாம் ஒரு போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் எல்லாருமே கொண்டு வந்தாங்க. ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா வசனத்தின்படி சமாதானமும் சௌக்கியமும் சொல்வார்கள். ஆனா அழிவு சடுதியாய் வருவது போல மறுபடியும் வந்துகிட்டே தான் திருப்பி அந்த போர் திருப்பி இந்த வாரத்திலையும் சரி, போன வாரத்திலயும் ஹமாஸ் அங்கேயும் காசாலையும் திருப்பி இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல இன்னொரு இடத்துல அமெரிக்கா மூலியமா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு அமைதி பேச்சுக்கு வாய்ப்புகள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா, யூரோப்ல 27 நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அணு ஆயுத போர் கூடிய சீக்கிரத்துல எப்ப வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா மக்களும் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ஒரு 3 நாளைக்குரிய பொருட்களையாவது நீங்க சேகரிச்சு வச்சு பத்திரமான இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி கர்த்தர் இந்த நியூஸ் மூலியமா அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்காங்க. அப்ப நாம இதை வேத வசனங்களோட ஒப்பிட்டு பாக்குறப்ப சொன்ன விஷயங்கள் கடந்த 4-5 ஆண்டுகளாக நாம வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பாக்குறப்ப இது எல்லாமே ஒவ்வொன்றும் நிறைவேறிக்கிட்டே வருது. அப்ப கர்த்தருடைய வருகையானது மிக மிகவும் சமீபமாக இருக்கிறது. வாசிப்போமே லூக்கால 18:7-8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். நம்மளுடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம என்னென்ன காரியங்களுக்கு ஜெபம் கேட்கிறோமோ அவருக்கு சுத்தமான ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர்
நீடிய பொறுமையா இருந்து நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜெபத்துக்கு பதில்களையும் கொடுத்துக்கிட்டே தான் வராரு. ஆனா இந்த வசனத்தை அவர் யாரை பார்த்து சொல்றாரு? கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாரு. யாரு வேதத்தை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சபைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல சர்ச்சுக்கு மட்டும் போறவங்களா இருக்கட்டும், வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்காதவங்களாக கூட இருக்கட்டும். ஆனா கர்த்தர் எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை விசுவசிக்கிறவர்களுக்கு தான் வந்து அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அதற்கு காரணத்தையும் அவர் வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா நோவாவின் நாட்கள்ல வந்துட்டு என்ன நடந்துச்சு? எல்லாருமே வந்துட்டு பெண் கொண்டும் குடித்தும் புசித்தும் அவங்க வந்து ஜாலியா தான் இஷ்டத்துக்கு தான் வந்து நடந்தாங்க. அப்ப வந்து அவர்களுக்கு அழிவு எப்படி ஏற்பட்டதோ அதே போலதான் மனுஷகுமாரன் வரும்பொழுதும் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனா நோவாவின் காலத்துல நோவா ஒருவன் தான் வந்துட்டு நீதிமானாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை வந்துட்டு காப்பாத்தினாருங்கிறது அந்த விஷயத்தை நமக்கு தெரியும். அதே போலதான் லோத்துவினுடைய நாட்களில் என்ன நடந்துச்சு? அங்கேயும் வந்து ஜனங்கள் வந்துட்டு புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். நமக்கு வந்துட்டு வசனம் தெளிவுது. அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற காலமும் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. லோத்து வந்துட்டு சோதம்ல இருக்கிறப்ப அந்த சோதம் முழுக்க வந்து பாவத்துல நிறைவேறிடுச்சு. அந்த கடைசி நேரத்துல கூட லோத்து தனக்கு தான் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளைங்கள்ட்ட போய் பேசுறாரு. அவங்களும் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப லோத்தை வந்து கர்த்தர் காப்பாத்தினாரு. லோத்து புறப்பட்ட அடுத்த கணமே வந்துட்டு வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்துன்னு சொல்லியிருக்காரு. எல்லோரையுமே அழித்து போட்டது. அதே போலதான் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் நடக்க போகுதுன்னு கர்த்தர் நமக்கு வந்து எல்லா காரியத்தையும் திருஷ்டாந்தமாக ஏற்கனவே நடந்ததை தான் திருப்பி வந்து கர்த்தர் வந்துட்டு இப்ப நம்ம இருக்கிற காலகட்டத்திலையும் நடக்க போகிறது. மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஆமென். இன்னைக்கு நாம எல்லோருமே வந்துட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு விசுவாசத்தோட நாம இருக்கிறோம். ஆனா அந்த கடைசி காலம் எப்படி இருக்கும்னாக்க அன்பு வந்து சகோதரர்கள் மத்தியில தணிந்து போகும்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்துட்டு சில பேரோட விசுவாசம் இடரல் அடைஞ்சு பின்வாங்கி போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் சொல்லியிருக்காரு, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு வந்துட்டு அடிப்படையா நான் வந்து முடிவு பரியந்தமும் நிலைச்சு நான் நிக்கணும் அப்படின்னாக்க விசுவாசம் எனக்கு கடைசி வரைக்கும் கர்த்தர் வர வரைக்கும் நமக்கு விசுவாசம் முழுமையா இருக்கணும். எதுல விசுவாசம் இருக்கணும்? அவருடைய வார்த்தையில தான் வந்து விசுவாசம் இருக்கணும் அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு அறிந்து கொள்ளணும். அதற்கு இன்னொரு வசனத்தை வாசிப்போமே. லூக்கால 17வது அதிகாரத்துல 5வது வசனம். அப்போது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஆமென். ஆமென். இப்ப வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படின்னாக்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தோம்னாக்க எங்கள் விசுவாசத்தை இன்னும் வந்து அதிகரிக்க பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கர்த்தர்ட்ட வந்து கேட்கறாங்க. அதிகரிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வசனங்களை பாத்தீங்கன்னா அவர் வந்து கர்த்தர் வந்துட்டு இடரல்கள் குறிச்சுதான் வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகுங்கிறப்ப கர்த்தர் வந்து இடர்கள் வரதான் செய்யும், அது வந்து வராம இருக்காது. ஆனா நீங்க வந்துட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு நாள்ல உன் சகோதரன் வந்து 7 தடவை வந்துட்டு உனக்கு எதிராக வந்து தவறு செஞ்சு அவன் வந்து மனஸ்தாபப்பட்டு 7 முறை வந்துட்டு உன்கிட்ட வந்துட்டு ஒப்புரவாகனாக்க நீ அவனுக்கு வந்து கண்டிப்பா மன்னிக்கணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு அப்போஸ்தலர்கள் இந்த கேள்வியை அவங்கள்ட்ட கேட்கறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இது வந்து பிராக்டிக்கலா எங்களால முடியுமான்னு தெரியல. நாங்க இன்னும் வந்துட்டு இந்த மாதிரியாக எங்களுக்கு இடர்கள் வரப்பெல்லாம் வந்து எங்க சகோதரர்களை நாங்க மன்னிக்க கூடிய அளவுக்கு எங்களுக்கு விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணுங்கன்னு வந்து அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? 6வது வசனத்தை வாசிப்போம். லூக்கால 17:6. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். ஆமென். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், எனக்கு இயேசுங்கிற நாமும் தெரியும், அவருடைய வசனங்கள் வந்து தெரியும். ஆனா அந்த வசனத்தின் மேல வந்துட்டு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி நாம வந்து நடக்க ஆரம்பிச்சோம்னாக்க நீங்க வந்துட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நம்ம வந்து அந்த வசனத்தை வந்துட்டு தாராளமா வந்துட்டு வெளிப்படையாக வந்து நம்மளால வந்துட்டு அறிக்கை செய்ய முடியும். அதன்படி நாம வந்துட்டு நடக்கவும் முடியும். அப்ப கடுகு விதை அளவு, விதையை வந்து கர்த்தர் எதுக்கு ஒப்பிடுறாரு? தேவனுடைய வசனத்துக்கு தான் அவர் வந்து ஒப்பிடுறாரு. வாசிப்போமே லூக்கால 8வது அதிகாரத்துல 5 முதல் 8 வரைக்கும்.
விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாதனால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்தது. 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். ஆமென். ஆமென். இதே வசனம் விதைக்கிறவன் உண்மை வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு மத்தேயுலயும் இருக்குது, மார்க்லயும் இருக்குது, லூக்காலயும் இருக்குது. அதுல 8வது வசனத்தை வாசிச்சோம்னாக்க, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. மத்த இடத்துல மத்தேயுலயும் மார்க்லயும் பாத்தீங்கன்னா 1 30, 60, 100 பலன் கொடுத்ததுன்னு தான் சொல்லியிருக்குது. ஆனா இங்க லூக்கால பாத்தீங்கன்னாக்கா வந்து 100% தான் கர்த்தர் நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கிறார். ஏன்னா நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தராக இருங்கள்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார். இப்ப கர்த்தர் எப்படி இருக்காரு? நான் வந்துட்டு அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும்னு கர்த்தர் வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. அதற்காக தான் அவரு தன்னுடைய ஆவியை வந்துட்டு நம்ம அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக அவரே பரிசுத்த ஆவியானவராக வந்து வழி நடத்துறாரு. அப்ப நான் வந்துட்டு தனி ஆள் கிடையாது. நான் மரித்தேன். என்னுடைய ஜீவன் வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிற நான் வந்து 100 தான் பலன் கொடுக்கணும்னு வந்து நாம வந்து எப்பொழுதுமே அந்த சிந்தையோட இருக்கணும். நம்ம வந்து 30, 60 கொடுத்தா போதும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாம வந்துட்டு இந்த வசனத்துல சொல்லி இருக்குது 100 பலன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காது. இந்த விதைக்கிறன் ஊமைக்குரிய அந்த அர்த்தங்கள் எல்லாமே நமக்கு கர்த்தர் வந்துட்டு தெளிவாகவே சொல்லி கொடுத்திருக்காரு. அதை குறிச்சு நம்ம வந்துட்டு இப்ப டீட்டெயில்டா போக வேணாம். அடிப்படையா வந்துட்டு நமக்கு வந்து 100% வந்து பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல இருக்குது. வாசிப்போம். லூக்கால 18வது அதிகாரத்துல 36 43 வரைக்கும் வாசிப்போம். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரக்கம் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் வந்துட்டு பிரசங்கம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய சீஷர்களுக்கு அதை கத்துக் கொடுத்தாரு. அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து போய் நோயாளிகளை வந்து சுகப்படுத்துகன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்களும் அதை வந்துட்டு பண்றாங்க. சோ இந்த விஷயங்கள் வந்துட்டு அங்க இஸ்ரேல் தேசம் முழுக்க வந்துட்டு பரவுது. அப்ப இங்க வந்துட்டு கண்ணு தெரியாத ஒரு சகோதரன் வந்துட்டு, அங்க ஒரு யூதன் வந்துட்டு அவன் வந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்கறாங்க, நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். கர்த்தர் யார், இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யாருங்கிறத அவன் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த சைட்ல வந்துகிட்டு இருக்காருங்கிறது பக்கத்துல இருக்கவன்ட்ட கேட்டுட்டு அவர் முதல்ல கூப்பிடுற வார்த்தை பார்த்துங்க, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அப்ப அந்த யூதனுக்கு வந்துட்டு தாவீதின் குமாரனே அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா அர்த்தம் வந்துட்டு தெரிஞ்சதுனாலதான் வந்துட்டு, ஏன்னா அது பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அவன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிற சம்பவங்களையும் அவன் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவர் வந்து தாவீதின் குமாரனும் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் அந்த முழு விசுவாசத்தோட தைரியமா அந்த இடத்துல வந்துட்டு அவன் சத்தம் போட்டு கர்த்தரை வந்துட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க வந்துட்டு நீ பேசாதுன்னு சொல்லி அதட்டுறப்ப அவங்க எந்த அளவுக்கு அதட்டுறாங்களோ அவன் அந்த அளவுக்கு வந்து மிகுதியாக வந்துட்டு எனக்கு இறங்கும்னு சொல்லி அதிகமாக வந்து சத்தம் போட்டு அவன் வந்து கூப்பிடுறான். கர்த்தர் அங்க நின்னு அவனுக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவன் கேட்கிறப்ப வந்துட்டு அதற்கு அவன் ஆண்டவரேன்னு சொல்லி முதல்ல வந்துட்டு வார்த்தை வருது அவன் வாயிலிருந்து. அதுக்கப்புறம் நான் பார்வை அடைய வேண்டும் சொன்னதுக்கு அப்புறம் உன் விசுவாசம், பார்வை உனக்கு வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லாம உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஏன்னா கர்த்தர் பாத்தீங்கன்னாக்கா நிறைய அற்புதங்கள் அடையாளம் செய்யறப்ப சில பேர்த்துக்கு வந்துட்டு கேட்கறத வந்துட்டு செய்வாரு. அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நீ வந்துட்டு என்ன கேட்கறியோ அதை வந்துட்டு சுகத்தை கொடுத்துருவாரு. ஆனா ஒரு சில பேர்ட்ட தான் வந்து கர்த்தர் வந்துட்டு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு.
அப்ப அவன் வந்துட்டு என்ன பண்றான், அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப இன்னைக்கு நமக்கு வந்துட்டு இதே போல அற்புதங்கள் அடையாளங்கள் வந்துட்டு எவ்வளவு பேர் நாம வந்து பெற்றுக்கொண்டோம். ஆனா பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அவருக்கு பின் செல்லணும், கடைசி வரைக்கும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், அவருடைய வார்த்தையிலே உறுதியா இருந்து நம்மளை சுத்தி என்ன நிறைய காரியங்கள் வந்துட்டு நமக்கு பிடிக்காத காரியங்கள் கூட நடக்கும். ஆனா நாம வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்துட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது. அதே போல இன்னும் ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா லூக்கால 7வது அதிகாரத்துல, நான் இதை வந்துட்டு வசனமா இல்லாம அங்க நடந்த காரியங்களை சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு பரிசேயன் வீட்டுல வந்துட்டு ஒரு போஜனம் பண்ண போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வந்துட்டு அவர் பாதத்து அருகே வந்து ஒரு பரிமள தைலத்தை எடுத்துட்டு வந்துட்டு அவருக்கு வந்து அவர் மேல வந்துட்டு நின்று அழுது கொண்டே அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தி செய்து பரிமள தைலத்தை பூசினாள்ங்கிறப்ப அந்த விஷயங்கள் வந்துட்டு நடக்குது. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இவ ஒரு பாவியாச்சே பேசுறாங்க. அப்ப கர்த்தர் வந்துட்டு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு கடன் இருக்கு, அதிகமா கடன், 2 பேர்த்தோட கடனையுமே வந்துட்டு அதிகமா, ஒருத்தன் வந்துட்டு 50, இன்னொருத்தன் வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு பங்கு தான் வாங்கியிருப்பான். 2 பேர்த்து கடனையும் வந்துட்டு மன்னிக்கிறாங்க. அப்ப யாரு வந்துட்டு ரொம்ப பிரியமா இருப்பாங்கன்னா அதிகமா கடன் கொடுத்தவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்றப்ப இந்த இடத்துல வந்துட்டு அதே போலதான் இவள் செய்த அநேக பாவங்கள் வந்துட்டு மன்னிக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சம்பவம்னாக்க அந்த பெண் வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து யார் என்பதை முழுமையாக அறிஞ்சுக்கிட்டு தான் வந்து பாவம் செய்தேன் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அவங்க வந்துட்டு கூச்சப்படாம கர்த்தர் அங்க வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய விசுவாசத்தை அங்க காட்டுறப்ப கர்த்தர் வந்துட்டு லூக்கா 7வது அதிகாரத்துல 50வது வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படிங்கிறாரு. ஆனா என்ன, உன் பாவங்கள் எல்லாம் முழுமையாக மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம். சோ அவங்க ஒவ்வொருத்தவங்க இந்த 2 சம்பவங்கள் எதுக்குனாக்க அவங்கவுங்க விசுவாசத்தை எப்படி வந்துட்டு வெளிப்படுத்தினாங்க, அதை வந்து சாட்சியா மற்றவர்களுக்கு முன்னாடியும் வந்துட்டு தைரியமாக எல்லா சூழல்களையுமே வந்துட்டு வாசிப்போம். ஆபகுக்ல வந்துட்டு 2:4, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். ஆமென். அப்ப நீதிமான் வந்துட்டு தன்னுடைய விசுவாசத்தினாலதான் வந்து பிழைப்பான் வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப நம்ம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். கர்த்தர் வந்து நமக்கு அவருடைய வார்த்தைகளை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்ப நாம வந்து அந்த வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கணும். எந்த ஒரு சூழலா இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக போகாதபடிக்கு நாம நடக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஆத்மாவை நாம வந்து காப்பாத்திக்க முடியும். நீதிமொழிகள்ல 2வது அதிகாரத்துல 2-5 வரைக்கும் உள்ள வசனத்தை நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து கர்த்தருடைய வார்த்தைகள், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் வந்து சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? நாம எல்லோருமே அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக தான் அவர் வந்து தெரிந்து கொண்டார். அப்ப நாம வந்து எப்படி மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும்? அப்போ முதல்ல வந்துட்டு அவருடைய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல வந்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்ததுக்கு அப்புறம் வந்து என் கட்டளைகள், அதுல வந்து என்னென்ன கட்டளைகள் இருக்குதோ அந்த கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, அதுக்கப்புறம் நீ ஞானத்தையும் புத்தியையும் சத்தமிட்டு அழைத்து, அதுக்கப்புறம் நீ தேடு, ஒரு புதையில தேடுற மாதிரி தேடு. அப்பதான் உனக்கே தெரியும் கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஏன்னா இதேதான் வந்துட்டு 2 பேதுருல 3:18 சொல்லியிருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் வளருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை நம்ம கர்த்தர் யாருன்னு, அவருடைய அன்பு என்ன, அவர் நமக்கு செய்த அன்பு என்ன, அவருக்கு எது பிடித்த விஷயம் எது பிடிக்காத விஷயம், அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையை கொண்டு நாம வந்து அறிந்து கொள்ளாமல் நம்ம ஏனோ தானோன்னு ஒரு விசுவாசத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு, அப்ப நான் வந்து உண்மையாதான் இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு, ஏன்னா நாம எப்படி உணவு வந்து 3 வேளை சாப்பிடுறோமோ அதே போல கர்த்தருடைய வசனங்களையும் நாம வந்துட்டு புசிக்க ஆரம்பிச்சோம்னா மட்டும்தான் வந்து நாம விசுவாசத்துல நிலைச்சு நிக்க முடியும். ஏன்னா பிசாசானவன் வந்து
எவனை விழுங்கலாமோ என்று நம்மை வந்துட்டு எப்பொழுதுமே சுற்றி தெரிந்துகிட்டே தான் இருக்கான். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அவன் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்மளை வந்துட்டு சறுக்கி வந்துட்டு கீழே தள்ளுறதுக்காக. ஏன்னா வந்துட்டு பிசாசானவன் யாரு பின்னாடி போய் சுத்திக்கிட்டே இருக்கிறானாக்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவசிக்கிறவரும் அவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறவரும் அவருடைய சாட்சியை உடையவர்களுக்கு பின்னாடிதான் வந்துட்டு பிசாசானவன் எப்பொழுதுமே வந்து சுற்றி திரிகிறான்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 12வது அதிகாரத்துல 17வது வசனம் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நாம வந்துட்டு விசுவாசத்துல உறுதிப்படணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை வந்து கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ரோமர்ல 4வது அதிகாரத்துல 11வது வசனம். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனம் ஆகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும் படிக்கும். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு ஆபிரகாம் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து பழைய ஏற்பாட்டுல உள்ள ஒரு தீர்க்கதரிசி. அவர் தான் வந்து இன்னைக்கு நாம இருக்கிற விசுவாசத்துக்கு அவர் தான் வந்துட்டு தந்தைன்னு சொல்லி நமக்கு வேத வாக்கியமே வந்து தெளிவாக சொல்லுகிறது. ஆனா அவன் வந்து விருத்த சேதனம் பெற்றுக்கிட்டான். ஆனா கர்த்தர் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு முதல்ல வந்து தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு அவன் விசுவாசிச்சான். அது அவனுக்கு வந்துட்டு நீதியாக எண்ணப்பட்டது. அதற்கு அந்த விசுவாசத்தோட கிருகை தான் வந்து அன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு அந்த காலகட்டத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வரைக்கும் அவர்கள் எல்லோருமே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே வந்துட்டு விருத்த சேதனம் வந்து எடுக்கணும். அவன் விருத்த சேதனம் பண்ணி கொண்ட வயது பாத்தீங்கன்னா 99 வயதுலதான் வந்துட்டு அவன் வந்து விருத்த சேதனம் வந்துட்டு பண்ணி கொண்டான். சோ அதனாலதான் வந்துட்டு அவன் வந்து எதையுமே அவன் வந்துட்டு பார்க்கல. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தான் வந்துட்டு அவன் வந்து அப்படியே நம்பினான். நம்பி அதுக்கப்புறம் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சான். சோ அதை குறிச்சு இன்னைக்கு கொஞ்சம் இந்த டீட்டெயில்டா பார்ப்போம். ரோமர்ல 4:3 வாசிப்போம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆமென். சோ தேவன் என்ன வார்த்தையை வந்து அவருக்கு சுவிசேஷமா கொடுத்தாரோ அதை அவர் முழுமையாக விசுவசிச்சாரு. அதை விசுவசிச்சு தேவன் வந்து இதெல்லாம் எனக்கு செய்வாரு அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளை விசுவசிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சான். சோ அவன் வந்து விசுவசித்தான், அதுவே வந்துட்டு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் வந்துட்டு நாமளும் இன்னைக்கு வந்துட்டு கலாத்தியர் 3:7 சொல்லுது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவார்களே. சோ அதே போலதான் இன்னைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக அவர் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய இரத்தத்தையும் வந்துட்டு நமக்காக வந்து சிந்திருக்கிறார். அதை நாம வந்துட்டு விசுவசிக்கிற ஒவ்வொருவருமே வந்துட்டு அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தலை விசுவசிக்கிற ஒவ்வொருவருமே வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட பிள்ளைங்கிறது தான் வந்துட்டு வேத வாக்கியமே நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து சொல்றாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாமுக்கு தன்னை வந்து எப்படி வந்துட்டு வெளிப்படுத்தினார், இன்னைக்கு நமக்கு வந்துட்டு எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே போல அன்னைக்கு காலகட்டத்துல அவருக்கு வந்துட்டு நிறைய விதத்துல வந்துட்டு வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ஏன்னா முதல் தடவை சொன்ன உடனே ஆபிரகாம் அப்படியே வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. ஆனா போகிற இடத்துல சில சறுக்கல்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. அதை குறிச்சுமே டீட்டெயில்டா பாக்குறான். முதல்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் தன்னை வந்து வெளிப்படுத்தினாரு. அப்போஸ்தலர்ல 7வது அதிகாரத்துல 2-4 வரைக்கும் உள்ள வசனங்களை. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஆமென். ஆமென். அடுத்து ஆதியாகமத்துல 15:7. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு முதல்ல வந்து மெசபோத்தேமியால இருக்கிறப்பதான் வந்துட்டு ஆபிரகாம வந்துட்டு அழைக்கிறாரு. அழைச்சிட்டு அவரை குறிச்சு வந்துட்டு நம்ம அடுத்த என்ன சில வசனங்களை வாசிப்போம். அவர் தன்னுடைய வார்த்தைகளை வந்துட்டு சொல்றாரு, நீ வந்துட்டு எனக்கு இப்படி வந்துட்டு கீழ்ப்படைஞ்சு நடந்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டுன்னு வந்து சொல்றாரு. இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா அவன் மெசபோத்தேமியால இருந்து அவன் வந்துட்டு கிளம்பி அவன் வந்துட்டு ஊர் என்கிற இன்னொரு ஊருக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு அங்க வரான். அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அங்க வந்து மரிச்சு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவனை வந்துட்டு கானான் தேசத்துக்கு வந்துட்டு கூட்டிட்டு வர்றாரு. ஆதியாகமத்துல 12வது அதிகாரத்துல 1-4 வரைக்கும் உள்ள
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆமென். ஆமென். கர்த்தர் வந்து ஆபிரகாம் அழைக்கிறதே வந்துட்டு தன்னை வெளிப்படுத்தி அவனை அழைக்கிறதே 75 வயசுலதான் வந்துட்டு அவன் அழைக்கிறாரு. தன்னுடைய வார்த்தையை வந்துட்டு சொல்றாரு, நீ முதல்ல வந்துட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. ஆனா நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னாக்க கர்த்தர் எந்த ஒரு அட்ரஸுமே வந்துட்டு அவன் கொடுக்கல. அவர் வந்துட்டு போறாரு. அவர் பாட்டு முதல்ல ஊர் என்கிற கல்தேயருடைய ஊருக்கு போறாரு. அப்புறம் அங்க இருந்துதான் வந்துட்டு கானான் தேசத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு திருப்பி வந்துட்டு தரிசனமாகி அவனுக்கு வந்துட்டு தன்னை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இவர்தான் கர்த்தர் அப்படிங்கிறத வந்துட்டு அவன் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு, அவர் சொன்ன வார்த்தைகளையும் அவன் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு, அவன் வந்துட்டு ஒரு 75 வருஷம் வாழ்ந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க குடும்பத்தார அத்தனை பேர்த்தையும் விட்டுட்டு, அதே போல அவனுடைய லோத்தையும் அவனுடைய அண்ணன் பையனையும் வந்துட்டு அவன் கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நகர ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்து. அது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் இருந்தாக்கா அதை செய்ய முடியும். இன்னைக்கு நம்மளால வந்துட்டு அந்த மாதிரி பிராக்டிக்கலா வந்துட்டு நினைச்சு பார்க்க முடியுமா? கர்த்தர் நம்ம கிட்ட அப்படி சொன்னாக்க சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா வந்து கர்த்தர் நம்மள யாரும் வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா அழைக்கிறாரு, என்னென்ன காரியங்களை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து விசுவாசத்துல உறுதிப்பட்டு இருக்கணும். அதுக்கு வந்து முன் அடையாளங்கள் நமக்கு வந்துட்டு நம்ம விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் வந்து நடந்து சென்றார், கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த லெவல்ல வந்துட்டு அவர் வந்து கீழ்ப்படிஞ்சாரு. அதுவும் வந்து 75 வயதுல வந்துட்டு அவர் வந்துட்டு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல அதிலே கண்டினியூ பண்ணுங்களா, 6வது வசனம் 12வது அதிகாரத்துல 6, 7 வாசிப்போம். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். ஆமென். ஆபிரகாம் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் எந்த தேசத்தை கொடுக்குறேன்னு சொன்னாருங்கிறது அவருக்கு இன்னும் வந்துட்டு தெரியாது. ஆனா உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேங்கிறாரு. அவன் கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அவன் கர்த்தருக்கு சித்தமான அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் வந்துட்டு தன்னை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தி இந்த தேசத்தை தான் நான் உனக்கு வந்துட்டு கொடுக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு அன்னைக்கு அவன் வந்துட்டு தொழுது கொண்டான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் அப்படின்னு நமக்கு வசனம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு தன்னை எப்படி எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு அவர் கீழ்ப்படியை எப்படி வந்துட்டு தன்னை வந்துட்டு வெளிப்படுத்தினாருங்கிறதான் வந்து இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆதி ஆகமத்துல 13வது அதிகாரத்துல 14 17 வரைக்கும் உள்ள வசனங்களை. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல லோத்தும் ஆபிரகாமும் பிரிந்து போனதுக்கு அப்புறம் வந்து திரும்பி வந்து கர்த்தர் வந்து தன்னை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு, தன்னுடைய வார்த்தைகளை சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு தன்னை வெளிப்படுத்துறப்ப ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு விசுவாசத்துல இன்னும் வந்துட்டு பலப்படணுங்கிறதுக்காக. ஏன்னா அவர் வந்துட்டு இங்க 13வது அதிகாரத்துல நம்ம வந்து பாக்குறோம், அவர் லோத்தை விட்டு பிரிகிறாரு. நீங்க வேணா அப்புறம் வீட்டுல படிச்சு பாருங்க. 14வது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அங்க வந்து லோத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. அங்க வந்து ஒரு எதிரி ராஜா வந்துட்டு அங்க வந்து அவர்களை வந்துட்டு சிறைப்படுத்திட்டு போறாங்க. அவங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் சிறைப்படுத்திட்டு போறாங்க. அப்போ போய் அந்த நேரத்துல அதை கேள்விப்பட்டு கர்த்தருடைய துணையோட அவர் போய் அங்க போய் யுத்தத்துல வந்து அவங்களை வந்து ஜெயிச்சு லோத்தையும் அந்த ராஜாவையும் மீட்டு எடுத்துக்கிட்டு வர்றாரு. அப்ப அவரு வந்துட்டு விசுவாசத்துல எந்த அளவுக்கு வந்துட்டு பலப்பட்டிருப்பாரு. அந்த 75 வயசுல வந்துட்டு ஒரு பெரிய யுத்தத்துக்கு அது கம்மியான ஆட்களை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு கூட்டிட்டு போயிருப்பாரு. அதே போல நீங்க வந்துட்டு 15வது அதிகாரத்துல திருப்பி வந்துட்டு அந்த சண்டைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவருக்குள்ள ஒரு கலக்கம் வரும்.
அப்ப திருப்பி கர்த்தர் வந்துட்டு தரிசனம் ஆகுறாரு. அதே போல 17வது அதிகாரத்திலையும் 18வது அதிகாரத்திலையும் 22வது அதிகாரத்தையும் நீங்க வந்து முழுக்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னாக்க, கர்த்தர் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்துட்டு ஆபிரகாமுக்கு வந்துட்டு தன்னை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்துற டைம்ல எல்லாத்தையுமே வந்துட்டு அவர்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை மாத்திக்கிட்டு வந்துட்டு அவர் வந்து கீழ்ப்படிதல் ஒன்றுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை நாம வந்துட்டு இங்க வந்துட்டு பாக்குறோம். ஸோ அதே போல ஆபிரகாமுக்கு எப்படி வந்துட்டு வெளிப்படுத்தினாரோ அதே போலதான் இன்னைக்கு நமக்கும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய வார்த்தைகளை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதே போல நாமளும் வந்துட்டு விசுவாசத்துல வந்துட்டு உறுதிப்படணும். நான் ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ தேவன் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆபிரகாமுக்கு தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்தாரோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம இந்த இறுதி காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க எபிரேயர் 11:1-3 வரைக்கும் உள்ள வசனம் என்ன சொல்லுதுனாக்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். இப்ப கர்த்தர் எனக்காக என் பாவத்துக்காக, ஏன்னா எவர்களுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டதோ அவன் வந்துட்டு பாக்கியவான், அவன் நீதிமானாகிறான், அவன் வந்து பரிசுத்தவானாகிறான், அவன் வந்து கர்த்தரோட வந்துட்டு மறுரூபமாக்கப்படுவான் ஒரு நாள். அதை வந்துட்டு உறுதியாக வந்துட்டு பற்றி கொள்ள வேண்டும். அதே போல வந்துட்டு காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாருங்கிற விஷயத்துல நான் வந்துட்டு உறுதியா விசுவாசத்தை உறுதிப்பட்டு, காணப்படாதவைகள் கர்த்தர் எனக்கு என்னென்ன வாக்கு தத்தங்கள் வந்துட்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி நாம வந்துட்டு உறுதிபட நாம வந்துட்டு நடக்கணும். ஏதோ வந்துட்டு வேணுங்கிறப்ப நான் வந்து கர்த்தரை தேடுவேன், இல்லைன்னா அது எனக்கு என்ன பிடிச்சிருக்கிறோ அது போல நான் வந்து நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம வந்துட்டு இருக்க முடியாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம்னாக்க ஒருத்தன் வந்து கலப்பையின் மேல கைய வச்சுட்டாக்க பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாதுன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே யோவான்ல 20வது அதிகாரத்துல 30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். சோ நமக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் வந்துட்டு பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்குது. தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள். யாருமே வந்துட்டு தங்களுடைய அந்த எழுதினவர்கள் 40க்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். அவர்கள் யாருமே வந்துட்டு தங்களுடைய சொந்த கருத்தையோ தாங்க என்னத்த பார்த்தோமோ அதை எழுதல. தேவ ஆவியினாலே உந்தப்பட்டுதான் எழுதின வார்த்தைகள். ஏன்னா ஏசப்பா சொல்லுவாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றுமே ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த வார்த்தைகளை நாம வந்துட்டு விசுவசிக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்குது. அப்ப நாம வந்துட்டு நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காக, அந்த ஒரே திட்டத்துக்காக மட்டும்தான் வந்து இவைகள் எல்லாம் வந்துட்டு நமக்கு கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதன்படி நாம வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கணும். நாம நம்மள என்னென்ன காரியங்களை மாற்றிக்கொள்ளணுமோ அதை மாற்றிக்கொள்ளணும். அவருக்கு எப்படி ஊழியம் பார்க்கணுமோ நாம அதையும் வந்துட்டு ஊழியம் பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறப்ப நாம அந்த சத்திய சுவிசேஷத்தை எடுத்துட்டு போய் சொல்லணும் மற்றவர்களுக்கு. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு பூமிக்கு வரும்பொழுது நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு வந்து கணக்கு கேட்க போறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டே கணக்கு கேட்க போறாரு. அப்ப நாம வந்து தைரியமா வந்துட்டு கணக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. வாசிப்போம் அப்போஸ்தலர்ல 9:15 வாசி. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். இங்க வந்து பவுலை குறிச்சு வந்துட்டு அனனியாட்ட வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு, பவுல்ட்டையும் சொல்றாரு, அவன் வந்துட்டு நான் தெரிந்து கொண்ட, எனக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் வந்துட்டு இந்தந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் போய் எனக்காக வந்துட்டு அவன் வந்துட்டு படுவான், அவன் இன்னும் அநேக பாடுகள் படுவான்னு சொல்லிட்டு பவுலை குறிச்சு அனனியாட்ட வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய காரியங்களை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. எதற்காகனாக்க நாம என்னைக்குமே வந்துட்டு விசுவாசத்துல தளர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆபிரகாமுக்கு
நாம் வந்து ஆபிரகாமின் வந்துட்டு விசுவாசம் எப்படி அவருக்கு இருந்துச்சோ அதே மாதிரியான விசுவாசத்துல நாம எப்பொழுதுமே நிலைச்சு நிக்கணும். ஏன்னா மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 2வது காரியமா வந்து பாத்தீங்கன்னாக்க, ஆபிரகாம் வந்துட்டு விசுவசிச்சான். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு கீழ்ப்படிஞ்சான் அப்படிங்கிற ஒரு சில வசனங்களை வந்துட்டு வாசிப்போம். எபிரேயர்ல 11:8 வசனத்தை வாசி. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். ஆமென். சோ அவன் போகிற இடம் எதுன்னே தெரியாது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தைய அவன் முழுமையாக விசுவசிச்சு தான் இருதயத்துல நிறுத்தி கொண்டு அவன் பாட்டு வந்துட்டு நடந்து போறான். எதற்காக? சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்போது அழைக்கப்பட்ட போதும் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் இருந்துச்சுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இன்னும் வந்து விசுவாசத்துல பலப்பட்டு அவனுக்கு வந்து ஈசாக்கு அவர் கர்த்தர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தபடி வந்துட்டு ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவரை வந்துட்டு சோதிக்கிறப்ப விசுவாச சோதனை வரப்ப ஈசாக்க வந்து நீ வந்து பலியாக கொடு அப்படிங்கிறாரு. அப்ப கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னாக்கா 17 வாசிச்சிருங்க சிஸ்டர். எபிரேயர்ல 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆமென். அப்ப எப்படி வந்துட்டு அவன் வந்துட்டு பலியாக ஒப்பு கொடுத்தான் அப்படிங்கிறதையும் வந்துட்டு யாக்கோபுல வந்துட்டு வாசிங்களேன். 2வது அதிகாரத்துல 21-24 வரைக்கும். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் நிறுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆமென். ஆமென். அப்ப இங்க வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நீ வந்துட்டு ஈசாக்க பலி கொடு அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்துட்டு துக்கம்லாம் படல. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இவன் தான் வாக்கு தத்தத்தின்படி உனக்கு வந்து கொடுக்கப்பட்ட வந்து புத்திரன் வந்துட்டு இவன் மூலியமா தான் வந்துட்டு அநேக வந்து ஜாதிகள் வந்துட்டு வரும், சந்ததி வந்துட்டு பெருகும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு அவருடைய வார்த்தை வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்த வார்த்தை அவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு விசுவாசத்தை வந்துட்டு என்ன கர்த்தர் என்ன கேட்கிறாரோ அதை வந்துட்டு அவன் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதனாலதான் வந்துட்டு யாக்கோபுல வந்து சொல்லியிருக்கிறது, நம்மளுடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மீது செலுத்தின பொழுது எப்படி எதுக்காக செலுத்தினார்? கர்த்தர் வந்துட்டு சொல்லிட்டாருங்கிறதுக்காக தான். சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கிரிகையினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். அப்ப எனக்கு விசுவாசம் இருக்குதுனாக்க அதை வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய கிரிகைகள்ல வந்துட்டு காட்டணும். எனக்கு விசுவாசம் இருக்கு, கிரிகைகள் இல்லைனாக்க அது வந்து செத்த விசுவாசம்னு சொல்லி நமக்கு வந்துட்டு வசனம் வந்து சொல்லியிருக்குது. அதே போலதான் நாமளும் வந்துட்டு வீணான மனுஷனே கிரிகை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று நீ அறிய வேண்டும். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறதே, கிரிகை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்ம பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் வந்து கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரோ, ஏன்னா நம்மளுக்கு வந்து புதிய ஆவியை அவருடைய ஆவியை கொடுத்து நம்ம வந்து புதிய மனுஷன் ஆக்கிட்டாரு. அப்ப என்னுடைய கிரிகைகள் இன்னமும் வந்துட்டு பழைய காரியங்களை நோக்கி பழைய கிரியைகளே நான் வந்து இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நம்மை நாமே வந்து நிதானிச்சு பார்க்கணும். நான் கர்த்தர் வந்துட்டு இதெல்லாம் கெட்ட வார்த்தை ஒன்றும் வரக்கூடாது, உன் பார்வை உன் கண் உனக்கு இடரா இருந்தாக்க அதை நீ வந்துட்டு பிடுங்கி போடு, அப்ப நீ வந்து மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள்ல வந்துட்டு மனம் திரும்ப அப்படிங்கிற சொல்றாரு. நீ யார வந்துட்டு மன்னிக்க வேண்டுமோ அவர்களை வந்துட்டு மன்னிங்கிறாரு. அப்ப இன்றே நீ வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள், ஆனால் வனாந்தரத்துல வந்துட்டு அவர்கள் எல்லோருமே வந்துட்டு தங்களுடைய இருதயத்தை அடைத்து கொண்டு கீழ்ப்படியாமல் போனார்கள். அது போல வந்துட்டு நாம இன்னமும் வந்துட்டு கீழ்ப்படியாத காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்க தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நமக்கு நம்மளுடைய ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை எப்படி வந்து அவர் செயல்பட்டாரோ அதே மாதிரி நமக்கு முன்மாதிரிகள் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள வந்துட்டு அநேக சாட்சிகளை நாம வந்து கேட்கிறோம். நம்ம வந்துட்டு கீழ்ப்படிதல் மூலியமா மட்டும்தான் வந்துட்டு நம்மளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தவே முடியும். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, நமக்கு கீழ்ப்படிதல் இல்லாம அவருடைய வருகையின் போது ஏதாவது ஒரு காரியத்துல இருந்துச்சுனாக்க விசுவாசத்தை காண்பாருன்னு சொல்லி நம்மளை பார்த்துதான் வந்து சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது ரோமர்ல 1வது அதிகாரத்துல 6-7 வரைக்கும்
அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஆமென். ஆமென். நாம எல்லோருமே வந்துட்டு கீழ்ப்படியணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஏன்னா நம்ம பழைய வாழ்க்கையில நமது மாமிசமும் மனசும் விரும்பினதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு புதிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நாம கர்த்தருடைய வசனத்தை விசுவசிச்சா மட்டும்தான் வந்துட்டு கீழ்ப்படிய முடியுமே ஒழிய விசுவசிக்காம வந்து கட்டாயத்தின் பேர்ல ரொம்ப நாளைக்கு கீழ்ப்படியவே முடியாது. ஏன்னா ஏசப்பா சங்கீதத்துல வந்துட்டு சொல்லியிருக்கிற வசனம் வந்து நம்ம வந்து வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானித்தால் மட்டும்தான் வந்து நாம செய்யற காரியங்கள் வாய்க்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப அதே போல நாம வந்துட்டு என்னென்ன காரியங்கள், ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு உனக்கு கோபம் எல்லா மனுஷனுக்கு வரதான் செய்யும். ஆனா அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கோபம் வந்து தனிய கடவதாகன்னு சொல்லியிருக்கிறாரு கர்த்தர். அப்ப எனக்கு விசுவாசம் இருக்குது, இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டேன், என் மனைவி கிட்டயோ என் கணவன் கிட்டயோ என் பிள்ளைகள் இடத்துலயோ இல்ல என்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இடத்துலயோ இல்ல சபைக்குள்ளே ஏதாவது ஒரு காரியத்துல யாருடனாவது வந்துட்டு நமக்கு கோபமோ ஒப்புரவாகுதல் வாக்குவாதங்கள் எது வேணா இருக்கலாம். அதுக்கு அந்த கர்த்தர் வந்துட்டு அது நடந்துருச்சுனாக்க கர்த்தர் அந்த காரியத்தை வந்துட்டு அனுமதிச்சுட்டாரு. ஆனா அனுமதிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு விசுவாசம் இருந்துச்சுனாக்க அவர் சொல்றாருல, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து சரி செய்து கொள்ளுங்கள்னு சொல்ற காரியத்துல நாம எந்த அளவுக்கு சரி செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே வந்து நிதானிச்சு நம்ம வந்து பார்க்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா அவருடைய வருகையானது மிகவும் மிகவும் ஒவ்வொரு நாளும் உலகத்துல நடக்கிற அந்த செய்திகளை கேட்கும் பொழுது அடையாளங்கள் அவருடைய வசனத்தின் சொன்னபடி அந்த அடையாளங்கள் வந்துட்டு நெருங்கி கொண்டே இருக்கிறது. எப்ப வேணாலும் எது வேணாலும் வந்துட்டு நடக்கலாம். நான் நேத்து நீங்க நியூஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், மியான்மர்லயும் சரி தாய்லாந்துலயும் வந்துட்டு நிலநடுக்கங்கள் வந்துட்டு ஏற்பட்டு ஒரு அதிகமான அளவு 7.7 ரிக்டர் அளவுக்கு வந்துட்டு வந்திருக்குது. அப்ப அங்க கட்டடங்கள் வந்துட்டு ஒரு 30 மாடி கட்டடம் வந்து அப்படியே சரிந்து விழுந்ததை கண்ணு முன்னாடி வந்து பாக்குறோம். ஏன்னா கர்த்தர் வந்து இது வேதத்துல மத்தேயு 24 வந்து சொல்லியிருப்பீங்க, நீங்க யுத்தங்களையும் நீங்க வந்து பாப்பீங்க, அதே போல பூமி அதிர்ச்சிகளையும் நீங்க வந்துட்டு பாப்பீங்கன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாமே வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாம வந்துட்டு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வந்து ஜீவனை கொடுத்து நமக்கு நல்ல உணவையும் கொடுத்து நம்ம வந்து உடுத்திக் கொள்வதற்கு உடையும் கொடுத்து தங்குவதற்கு வீடும் நம்மளை சுற்றி நல்ல ஒரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்து வழி நடத்திக்கிட்டு வராரு. அப்ப கர்த்தருக்கு நாம எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதே போல நாம வந்து விசுவாசத்துல பலப்படணும். நாம நேத்து இருந்ததை விட இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்து விசுவாசத்துல நாம வந்துட்டு கூடியிருக்கோமா, நம்ம வந்து முன்ன போயிருக்கோமா பின்ன போயிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நம்மை நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். அடுத்தது வாசிப்போமே 2 தெசலோனியர்ல முதல் அதிகாரத்துல 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள அக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமை தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே நம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவர்களாயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். ஆமென். கண்டிப்பா வந்து கர்த்தர் வந்துட்டு கண்டிப்பா நியாய தீர்ப்பு நாள்ல வந்துட்டு தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கும் போட்டிருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சத்திய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களையும் வந்துட்டு வலது பக்கமும் இடது பக்கமுமாக அவர் வந்துட்டு பிரிக்க போறாரு. வலது பக்கத்துல இருக்கிறவர்கள் எல்லோருமே வந்துட்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு அவர் கொடுக்க போற அந்த தேசத்துக்கு போக போறாங்க. ஆனா இடதுபுறத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு தண்டனை உண்டுன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இடதுபுறத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புங்கிறது தேவனை அறியாதவர்களுக்கு. ஆனா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவங்க அந்த வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்புல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, நற்கிரியைகளை வந்துட்டு கர்த்தருக்காக நாம வந்துட்டு செய்யறதற்கு அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை வந்து முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம வந்துட்டு நற்கிரியைகளை செய்வதற்கு பழகவில்லை, அதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கவில்லை.
அதை வந்துட்டு முறுமுறுப்போட நாம செய்யறோமா அப்படிங்கிறத எல்லா காரியங்களையும் நாம வந்து நிதானித்து பார்க்கணும். நான் 1 பேதுரு 4:7 சொல்லுது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குற காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சாலும் சரி, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. அன்பினால் எல்லாவற்றையுமே அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் இருக்கிறாரு. அப்ப விசுவாசம் எனக்குள்ள இருந்துச்சுனாக்க சகோதர அன்பு இன்னும் வந்துட்டு அதிகமாக நாம வந்துட்டு அந்த சகோதர அன்புல வந்துட்டு வளரணுங்கிறது தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் வந்துட்டு விசுவாசத்துல வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் அதிகப்படியாக, ஏன்னா ஆபிரகாம் வந்துட்டு தான் செய்த கிரிகைகள் மூலியமாக வந்துட்டு அவன் வந்து தன்னைவே வந்துட்டு திருப்திப்படுத்திக்கவே இல்லை. அவன் வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு செய்தான், அவ்வளவுதான். நான் வந்துட்டு இன்னைக்கு நமக்குள்ள வந்து நிறைய பேத்துக்கும் வந்துட்டு நம்மளை அறியாமலே வந்துட்டு சாத்தான் சில பெருமையான காரியங்களை வந்துட்டு கொண்டு வருவான். நான் இன்னைக்கு வந்துட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு இந்தந்த காரியங்களை எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு பெருமையான சிந்தனைகள் அதெல்லாம் வந்துட்டு வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு உருவாகுது. ஏன்னா நம்ம வந்துட்டு கிரிகைகள்னால வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு நாம வந்துட்டு சந்தோஷப்படுத்தவே முடியாதுங்கிறத நாம முதல்ல வந்துட்டு புரிஞ்சு கொள்வோம். ஏன்னா வந்துட்டு கிரிகைகள்னால கிடைக்கிறதுக்கு பேரு வந்துட்டு அதுக்கு கூலி வந்துட்டு அது வேற ஆக்கலாம். ஆனா வந்து விசுவாசத்தினால வந்துட்டு நாம வந்து அன்பினாலே கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்ய சொல்லியிருக்காரோ அதை தான் வந்துட்டு செய்யணும். ஏன்னா வாசிச்சு பார்ப்போமே, ரோமர்ல 4வது அதிகாரத்துல 1-8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டதினால் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கத்திலயும் சரி, சிஎஸ்ஐலயும் சரி, அவர்கள் எல்லோருமே எடுக்கிற ஞானஸ்தானம் வந்துட்டு வேதத்தின்படி கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதன்படி எடுக்கல. அவங்க விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் தான் வந்து ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் எல்லோருமே அங்க வந்துட்டு குழந்தை ஞானஸ்தானம் வந்து அங்க வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஏசப்பா வந்துட்டு இந்த வெள்ளாடு செம்மறியாடு அந்த நியாய தீர்ப்புல வந்துட்டு இந்தந்த நற்கிரிகைகள், நீ வந்துட்டு ஏழைகளுக்கு உதவி செய்த காரியங்களையும் சரி, சிறைப்பட்டவர்களை போய் நீ பார்த்த காரியம், நோயாளிகளை போய் சந்தித்த காரியங்கள், அது எல்லா காரியங்களையும் வந்துட்டு அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த ரோமன் கத்தோலிக்கத்துல இருக்கிற சகோதர சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்களும் விசுவசிக்கிறோம், அவர் சொன்னபடி வந்து இந்த காரியங்களை தான் வந்து செய்ய சொன்னாரு, அதை நாங்க வந்துட்டு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம், எங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் வந்து பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. நான் கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு? ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்ப அவன் விசுவசிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து விருத்த சேதனமே வந்துட்டு பண்றான். எத்தனை வயசுல? 99 வயசுல வந்துட்டு தன்னுடைய உடன்படிக்கையை வந்து ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. 99 வயசுல பார்த்து நீ இனி எனக்கு முன்பாக உத்தமனாக நட அப்படின்னு கர்த்தர் வந்து சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய உடன்படிக்கையும் சொல்றாரு. உடன்படிக்கை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் அவன் வந்துட்டு அன்றைய தினமே வந்துட்டு அவனும் அவன் வீட்டாரும் வந்து விருத்த சேதனம் வந்து பண்ணான். முதல்ல வந்து விசுவசித்தான், விசுவசித்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு விருத்த சேதனமே பண்ணான். அப்ப நாம வந்துட்டு விருத்த சேதனம் பண்ணதை வந்துட்டு மேன்மை பாராட்டுறதுக்கு அங்க வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. கிரிகை செய்கிறவனுக்கு நான் வந்து இந்த கிரிகை இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து கடவுளுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 1000 பேத்துக்கு அன்னதானம் பண்றேன், இல்ல வந்துட்டு நிறைய உதவிகள் செய்யறேன் மற்றவர்களுக்கு, இதுக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா வந்துட்டு பலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையா கர்த்தர் சொன்ன அந்த விசுவாசத்துக்குரிய காரியங்கள், அந்த ரட்சிப்புக்கு உண்டான காரியங்களை எதையுமே செய்யாம
கிரிகையை மட்டும் சில பேர் இன்னைக்கு வந்துட்டு வெவ்வேறு மதங்கள்லையும் ரோமன் கத்தோலிக்கத்துல அந்த மாதிரி வந்துட்டு காரியங்களை வந்துட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நான் வந்து கடவுளுக்காக செய்யறேன்னு சொல்லி நல்ல காரியங்களை இன்னைக்கு எவ்வளவோ கோடான கோடி மக்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அடிப்படையா வந்துட்டு எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் தான் வந்துட்டு பாக்கியவான்னு சொல்லியிருக்குது வசனம். அப்ப பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு கர்த்தர் சொன்ன காரியங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு தன்னுடைய விசுவாசத்தை எப்படி கிரிகைகள் மூலமா காட்ட முடியும்னா, முதல் கிரிகை அந்த ஞானஸ்தானம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கிற ஞானஸ்தானம் மட்டும்தான் வந்துட்டு சரியான ஞானஸ்தானம். அதன்படி இன்னைக்கு எவ்வளவு சகோதர சகோதரிகள் இன்னைக்கு உலகம் முழுக்க நாம வந்துட்டு இந்த வசனங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்க ரொம்ப வந்துட்டு கம்மியான நபர்களா தான் இருக்கிறாங்க. வேணா வாசிப்போமே, யோவான்ல 6வது அதிகாரத்துல 28, 29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். அடிப்படையாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தாரு, அவர் எதுக்காக மரித்தாரு, அதுக்கப்புறம் உயிர்த்தார், இந்த காரியங்களை முழுமையாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விசுவாசிக்க வேண்டும். அதுதான் நீங்க வந்துட்டு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரிகைன்னு சொல்லியிருக்காரு. கொலோசியர்ல 2வது அதிகாரத்துல 12, 13. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஆமென். ஆமென். சோ இந்த ஞானஸ்தானத்துக்குரிய காரியம், அதற்குரிய அர்த்தம் என்ன, இது எல்லாமே வந்துட்டு தேவனுடைய செயல். அதுதான் வந்துட்டு நீங்க வந்து தேவன் செஞ்ச காரியத்தை நாம வந்து விசுவசிச்சாலே போதும். அது எதை விசுவசிக்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தார் அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ரட்சிப்பு உண்டாகுது, நானும் என் வந்து பாவத்துக்கு நான் வந்துட்டு மரிக்கிறேன். பாவத்துக்கு மரித்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பாவத்துக்காக மரித்தது போல நானும் என்னுடைய பாவத்துக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டது போல நானும் என்னுடைய பாவத்தை வந்துட்டு நான் வந்து முழுமையாக விட்டு விடுகிறேன்னு சொல்லிட்டு நாம வந்து தண்ணீருக்குள்ள போயிட்டு நாம வந்துட்டு அவருடைய செய்கை, அதாவது ஞானஸ்தானங்கிறது அவருடைய செய்கையில் அவர் கர்த்தர் மரித்தார் உயிர்த்தாருக்குரிய அந்த சாயல் தான், அவருடைய மரணத்தின் சாயலா தான் வந்துட்டு நாம வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அததான் விசுவாசத்தின் ஒரு கிரிகையா இருக்குது. அத பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனத்துக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு ஒப்பிடுறாரு. விருத்த சேதனம் வந்துட்டு அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு வந்துட்டு விருத்த சேதனம் வந்துட்டு அன்னைக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதை அழகா வந்து மாத்தி கர்த்தர் வந்துட்டு ஆண்களும் பெண்களும் வந்துட்டு யார் யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதற்காக அதை வந்துட்டு விருத்த சேதனம் இல்லாம அதை ரொம்ப எளிமையா மாத்தி கொடுத்தாரு. நாம வந்துட்டு ஞானஸ்தானத்துல தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியில வரோம். அதை வந்து முழு விசுவாசத்தோட செய்யறோம். அப்ப லூக்கால 17, 10 வாசிப்போம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஆமென். இன்னைக்கு நாம போய் கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்லுவதோ, வியாதிகளுக்காக வந்து ஜெபம் பண்றதோ, உதவி செய்யறது மற்றவர்களுக்கு எல்லாமே கர்த்தருடைய நாமத்தினால செய்யறோம். ஆனா அதை சொல்லிட்டு நாம யாருமே வந்துட்டு நமக்குள்ள பெருமையான எண்ணங்களோ பெருமையான சிந்தனைகளோ மற்றவர்கள்ட்ட பெருமையா அதை போயிட்டு பேசுவதோ, இன்னைக்கு நான் இதை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பெருமையா வந்துட்டு அது வந்து மற்றவர்களுக்கு ஒரு எடிஃபிகேஷன், மற்றவர்களும் வந்து விசுவாசத்துல வளரக்கூடிய காரியங்கள்னாக்கா அதை வந்து சொல்லலாம். ஆனா மற்றபடி வந்துட்டு நாம வந்து அதை பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா இந்த 17வது அதிகாரத்துலதான் வந்துட்டு நம்ம 5வது வசனத்துல வந்துட்டு அப்போஸ்தலர்கள் கேட்பாங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக பண்ணுங்க, இன்னும் அதிகமாக்குங்க, அதுக்கு நாங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்ப கேட்கிறப்பதான் அவர் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து சொல்றாரு, உங்களுக்கு நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்துட்டு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்னு சொல்லி நம்ம வந்து கர்த்தருக்கு முன்னாடி நாம வந்துட்டு தாழ்த்தி, நீங்க என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். ஏன்னா கர்த்தருக்குள்ள நாம ஏற்கனவே வந்துட்டு நற்கிரிகளை செய்வதற்கு நாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அப்ப நான் வந்துட்டு என்னுடைய கடமை இதெல்லாம், இதுல வந்து பெருமையோ இல்ல வேறு எந்த விதமான மேட்டிமையான சிந்தையோ நமக்குள்ள வந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுதான் வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்து கத்துக் கொடுக்கிற காரியமே. அததான் வந்துட்டு ஆபிரகாமும் வந்துட்டு செஞ்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்துட்டு அவருடைய விசுவாசத்துல அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் வந்து வளர்ந்துகிட்டே வந்தார். ஏன்னா வந்து 75 வயசுல கூப்பிட்டவரு 99 வயசுல பாத்தீங்கன்னாக்க நீ எனக்கு முன்பாக உத்தமனாக நீ நடக்கணும்னு சொல்லியிருக்காரு.
இன்னும் என்னென்ன விஷயங்கள்ங்கிறத மட்டும் ஒரு சுருக்கமா வந்து பார்த்துட்டு நம்ம அந்த பைபிள் ஸ்டடியை முடிப்போம். ஸோ முதல் காரியம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதி ஆகமத்துல 12வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்கா 11ல இருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்களை பாத்தீங்கன்னாக்க, அவன் வந்து அந்த எகிப்து தேசத்துக்கு வந்துட்டு அவன் போகிறப்ப தான் மனைவியை பார்த்துட்டு தான் உயிரை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்துட்டு தான் மனைவி கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு என்னை வந்து உன் சகோதரின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னாக்க நீ வந்து அழகா இருக்க, ஒன் நிமித்தம் வந்துட்டு என்னை வந்துட்டு நான் புருஷன் சொன்னா என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்துட்டு சில நேரத்துல வந்துட்டு முழு அவருடைய விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமா சில நேரத்துல நாமளும் இன்னைக்கு அனுதினமும் நடக்கிறப்ப நாமளும் சில காரியங்களை வந்து சறுக்கி விழுகிற மாதிரி வந்துட்டு அந்த நேரத்துல அவர் வந்துட்டு வீக்கான மாதிரி நமக்கு வந்து வசனங்கள் வந்துட்டு இங்க வந்துட்டு தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க தனக்கு வந்து குழந்தை இல்லை. ஆனா கர்த்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு 12வது அதிகாரத்துல ஆதியாகமத்துல உன் மூலமா தான் வந்துட்டு சகல ஜாதிகளும் வந்துட்டு ஆசீர்வதிக்கப்படும் வந்து சொல்லியிருக்கிறாரு. உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப அங்க போய் 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் தான் உனக்கு கேடகும் பெரிய பலனுமாக இருக்கிறேன் தரிசனத்துல போய் சொல்றப்ப அங்க வந்துட்டு ஆபிரகாம் வந்து சொல்றாரு, என் வீட்டு வேலைக்காரனோட பையன் தான் வந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், எனக்கு வந்துட்டு புத்திர ஸ்வீகாரமே இல்லையே இல்லையே அப்படின்னு வந்து கேட்கிறப்ப வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உன்னுடைய கர்ப்ப பிறப்புலதான் வந்துட்டு உன்னுடைய சுதந்திரவாளின்னு உனக்கு வந்து கிடைப்பான்னு அந்த கர்த்தர் வந்து சொல்றாரு. ஆனா அந்த காரியத்தை அவர்கள் வந்துட்டு தவறாக சாரால வந்துட்டு தனக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இந்த பெண்களுக்குரிய காரியங்கள் வந்துட்டு நின்று விட்டது, அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து தன்னுடைய வேலைக்காரி மூலியமாக ஆபிரகாமுக்கும் தான் வேலைக்காரிக்கும் ஹாகாருக்கும் அந்த இஸ்மவேல் வந்துட்டு பிறக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த இஸ்மவேல் பிறக்கிறப்ப 86 வயசு ஆகுது ஆபிரகாமுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து கர்த்தர் வந்து ஒரு 13 வருஷமா வந்துட்டு கர்த்தர் வந்து வெளிப்பட்ட மாதிரி எங்கேயுமே இல்லை. 99 வயசுல தான் வெளிப்படுறாரு. இனிமே நீ வந்து எனக்கு உத்தமனாக நீ வந்துட்டு நடந்து கொள்ளுன்னு சொல்லி ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல வந்து சொல்லுவாரு. அந்த இடத்துலதான் வந்து கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய விருத்த சேதன உடன்படிக்கையை குறித்து வந்து சொல்றப்ப அவன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு கீழ்படுகிறான் அழகா வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய எல்லா காரியங்களையும் வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தை வந்து பிறக்கல. அப்ப ஆபிரகாம் வந்துட்டு ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, சாரை வந்து உனக்கு வந்துட்டு ஒரு வந்து பிள்ளை வந்து பெறுவாள்னு சொல்றப்ப, ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்துட்டு அவன் தான் இருதயத்துக்குள்ள வந்துட்டு பேசிக்கிறான். முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதுள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதுள்ள சாராளுக்கு பிள்ளை பெறுவாளோ அப்படின்னு தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு கர்த்தர் சொன்னது உனக்கு பிள்ளை வந்துட்டு கிடைக்கும் கண்டிப்பா பிறப்பான்னு சொல்றாரு. ஆனா அவன் தான் இருதயத்துல இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, இஸ்மவேலுக்கு உமக்கு முன்பாக பிழைப்பானா என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான்னு தான் வரும். அப்ப கர்த்தர் திருப்பி வந்துட்டு உறுதியா வந்து சொல்றாரு, உனக்கு கண்டிப்பா வந்து பிள்ளை பிறக்கும், அதே போல நீ வந்து இஸ்மவேலை குறிச்சு நீ ஜெபம் பண்ண, அவனையும் நான் வந்து பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு இடத்துலயும் நாம வந்துட்டு ஆபிரகாம பாக்குறப்ப சில இடங்கள்ல வந்துட்டு அவரும் வந்துட்டு கீழே விழுந்து எழுந்திருச்சு வந்தாரு. ஆனா பின்னாடி வந்துட்டு விசுவாசத்துல எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாருனாக்க, தன்னுடைய ஈசாக்கும் தன்னுடைய ஒரே கர்ப்ப பேரான அந்த மகனையே வந்துட்டு கர்த்தர் வந்து பலியாக ஒப்பு கொடுக்க சொன்னப்ப வந்துட்டு அவன் போய் தைரியமா போய் கழுத்துக்கிட்ட போய் கத்திய வந்து வச்சுட்டான். அப்ப வந்து ஈசாக்குக்கு வயசு கிட்டத்தட்ட வந்து ஒரு 14-15 வயசாவது கண்டிப்பா அதுக்கு மேலதான் வயசு இருக்கும். அப்ப அந்த நேரத்திலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய வார்த்தையில அவர் எவ்வளவு உறுதியாக இருந்தார்னாக்க தன்னுடைய விசுவாசத்தை கிரிகையின் மூலியமா வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறத நாம வந்து முழுமையாக இந்த நேரத்துல வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். அதே போலதான் ஏன்னா மனுஷகுமாரன் வரும் பொழுது நான் விசுவாசத்தை காண்பேனோன் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப நாமளும் வந்துட்டு விசுவாசத்துல வந்துட்டு உறுதியாக இருக்கணும். நான் கர்த்தர் வந்துட்டு அப்போஸ்தலர்களோட இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க மத்தேயுல வந்துட்டு அவர் வந்து படகுல போகிறப்ப அங்க வந்து அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்து பாக்குறாங்க. படகுல அவர் கூட தான் வந்துட்டு டிராவல் பண்றாங்க. கர்த்தர் வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து பெரும் காற்று வரப்ப வந்துட்டு அவர்கள் எல்லோருமே பயந்து போய் அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாருனாக்க, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார்னு சொல்லியிருக்குது. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாக்க, ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், உங்களுக்கு விசுவாசம் கொஞ்சமா தான் இருக்குது, நீங்க பயப்படுறீங்க, விசுவாசம் நீங்க இன்னும் வந்துட்டு வளரவே இல்லை, கொஞ்சம் தான் உங்களுக்கு விசுவாசம் இருக்குது
அப்படிங்கிற அந்த காரியத்தையும் வந்து சொல்றாரு. அதே போல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பேதுருவும் அவர் ஏசப்பா வந்துட்டு கடல்ல நடந்து வருவாரு. இவர் தான் ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடந்து வரட்டுமான்னு சொல்றப்ப வா நடந்து வான்னு சொல்லி நடந்து கடல்ல நடக்கிறாரு. அங்க வந்துட்டு தடுமாற்றம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவனுக்குள்ள வந்துட்டு பயப்படுற உடனே அவன் வந்து என்னை காப்பாத்துக்கன்னு சொன்ன உடனே ஏசப்பா வந்து கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயின்னு வந்து சொல்றாரு. அப்ப அதுக்கப்புறம் அதே பேதுருவும் யோவானும் பாத்தீங்கன்னாக்க அவர்கள் வந்து பரிசுத்த ஆவியை வந்து பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்ட அந்த பரிசேயர்கள் அவர்கள் எல்லாம் அவர் வந்து கைது செய்து வச்சிருக்காங்க. ஆனா அவர்கள் பேசுறதை கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடன் இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதே போலதான் இன்னொரு இடத்துல வந்துட்டு பர்னபாவும் பவுலும் வந்தப்ப இதோ வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இது எல்லாம் எப்ப நடந்துச்சு? தேவன் பரிசுத்த ஆவியாக அவர்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையின்படி வந்துட்டு நடக்க ஆரம்பித்தப்ப அங்க வந்துட்டு தேவன் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அங்க வந்து சுவிசேஷம் அவர்கள் மூலியமாக தைரியமாக வந்துட்டு உலகம் எங்கும் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சு. அதே போலதான் நமக்குள்ளே வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் வந்துட்டு விசுவாசத்தோட செய்யணும் தான் கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. 2 தெசலோனியர்ல 1வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுது, சகோதரரே நாங்கள் இப்பொழுதும் உங்களுக்கு தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகினபடியினால் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறதற்கு தகுதியாக இருக்குது. இது பாத்தீங்கன்னா 1 தெசலோனியர்ல இப்படி எழுதல. ஆனா 2 தெசலோனியர்ல பவுல் கடிதம் எழுதுறப்ப பாத்தீங்கன்னாக்க உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகினபடியினாலே அப்படிங்கிறது எப்படி பெருகிருச்சு? நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் சொல்லியிருக்காரு. அப்ப நாம வந்து விசுவாசம் இருக்கிறப்ப நம்மளுடைய சகோதர நேசம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு பலப்படணும்னு சொல்லியிருக்காரு. அப்பொழுதுதான் நீங்கள் வந்து எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் வந்துட்டு உண்டு. ஆகையால் கலாத்தியர் 3:7 சொல்லுது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களே. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம எல்லோருமே வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்றைக்குமே நாம வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய வருகையின் போது நாம வந்து எந்த ஒரு காரணத்தினாலும் வந்து விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாதுங்கிறதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. யூதால 1:20 நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணின வசனம் இருக்குது. அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் அப்படின்னாக்க அந்த பரிசுத்தமானது தேவன் வந்து பரிசுத்தமான தேவன். அவர் தான் வந்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மேல நாம விசுவாசம் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம வந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். நாம எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுனாக்க நாம வந்து நம்மளுடைய ஜெபம் வந்து அவருடைய சித்தத்துக்குரிய ஜெபமாகவும் இருக்கும். அதே போல நம்மளுடைய நடக்கைகள் எல்லாமே வந்துட்டு பரிசுத்தத்துலதான் இருக்குங்கிறத கர்த்தர் வந்துட்டு உறுதிபட சொல்றாரு. ஆனா அதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம்னு சொல்லி இந்த ஜெப வேளையில நாம வந்து உறுதி எடுத்துக்கொண்டு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான காரியங்களை வந்து நாம ஏதாவது தவறு செய்திருந்தாலும் நாம வந்து மனம் திரும்பி கர்த்தரோட எப்பொழுதுமே ஒப்புரவாகி அவருடைய வருகையின் போது நாம எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி இந்த நேரத்துல இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே நீர் பரிசுத்தர் என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்தத்துக்கு நீங்க வந்துட்டு அழைத்து தெரிந்து கொண்டு எங்களுக்கு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை என்றென்றைக்கும் நாங்கள் வந்துட்டு அழியாமல் இருப்பதற்காக எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை நீங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்தப்படுத்துறீங்கப்பா. அப்ப அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே நாங்கள் வந்துட்டு இன்னும் வந்து அதிகமாக விசுவாசத்துல வந்துட்டு விருத்தி அடைவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே நாங்கள் யாரையாவது
மன்னிக்காமல், இல்ல யாருக்காவது இடரல் உண்டாக்கி, இல்ல உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்க வந்து முழுமையாக எங்களை தாழ்த்தி கீழ்ப்படியாம நாங்கள் எங்களுடைய மாம்ச சிந்தையினாலும் இச்சையினாலும் இழுக்கப்பட்டிருந்தால் அப்பா தகப்பனே, அதை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி நாங்கள் எல்லா காரியங்களையும் உமக்கு பிடிக்காத காரியங்கள், உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு நாங்கள் இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக இருந்து எப்படி ஆபிரகாம் வந்து விசுவாசத்துல வந்துட்டு அந்த 99 வயசுல வந்துட்டு கீழ்ப்படிந்து விருத்த சேதனம் பண்ணி உமது உடன்படிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டு அவர் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு முன்மாதிரியாக விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறாரோ அப்பா தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அடிச்சுவடியில நாங்கள் நடப்பதற்கு எங்களை உங்களுடைய ஆவியினாலே வழிநடத்தும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத பிசாசையும் சாத்தானின் கிரிகைகளையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவே ஜீவனுள்ளவரே, அப்பா தகப்பனே, நீங்க உங்களுடைய வருகையின் போது எங்கள் எல்லோரையுமே நீங்க வந்துட்டு முழுமையாக பாதுகாப்பீங்கன்னு சொல்லி எங்களுக்கும் நீங்க வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல இந்த பூச்சக்கரம் எங்கும் 10வது வசனத்துல இந்த பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் நானும் உன்னை தப்பும்படி காப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா தகப்பனே, இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு அணு ஆயுத போர்கள் வந்துட்டு நடந்து கொண்டு அங்கங்க நடக்க ஆரம்பிச்சிருக்குதப்பா. அப்பா தகப்பனே, இதோ உங்களுடைய பிள்ளைகள் நீர் அறிவீர் யாரு உண்மையோட இருதயத்துல உண்மையை வந்துட்டு தொழுது கொள்ளுகிறார்களோ, அவர்களை வந்துட்டு உங்களோட நாமத்தை மறுதளிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களை நீங்க வந்துட்டு கண்டிப்பா எங்க இருந்தாலும் காப்பாத்துவீங்கப்பா. அப்பா தகப்பனே, இதோ நீர் வந்து அந்த கடைசி காலத்துல எப்படி கோதுமையும் பதரையும் நீங்க வந்துட்டு பிரிக்கிறீங்களோ அது போல வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பிரிக்கிறீங்கப்பா. நாங்கள் வந்து கோதுமை மணி போல வந்துட்டு உங்களுடைய சட்டைகளுக்குள்ளாக உங்களுடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே ஏறெடுத்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், brothers and sisters.